ஹலோ ஹாய், நான் உங்கள் கார்த்திக் மதி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆயில் ஸ்கின்னுக்கு என்னால் இப்போ பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு. அவங்களுடைய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபேஷியல் பண்ணணும். என்னுடைய ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயில் ஸ்கின் வந்து ஃபேஷியல் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க. அவங்கள வச்சு நான் வந்து உங்களுக்கு லைவாக போடுறேன். இப்போ வந்து நான் அதே மாதிரி வந்து கோல்டு ஃபேஷியல் நாங்களாம் வந்து கிட்டே பார்த்தா 600லேருந்து 1000, 2000, 4000 அதாவது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி போகுது. எங்களாலலாம் கோல்டு ஃபேஷியல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்லர் போனாலும் வந்து 1000, 2000 கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கோல்டு ஃபேஷியலை போடுங்க வீடியோவான்னு கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக சரி இன்னைக்கு நம்ம வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் சரி இன்றைக்கி கோல்டு ஃபேஷியல் வீடியோ போட்டுடலான்னு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 4 ஸ்டெப்ஸ் இருக்கும்பா. 4 ஸ்டெப்ஸு அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன தேவைன்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறேம்மா. ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே நான் வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் ஃபேஸில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உள்ள ஸ்கின்னுக்குள்ளே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனையே தேங்காய் வந்து கொடுத்தாக்கா புண்ணு ஆற்றணும். அது மாதிரி நம்ம ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். லைட்டாக தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு தான் நான் கிளென்சிங் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுவேன். போட்டுட்டேன். இப்போ ஏதாவது ஒரு காட்டன் சின்ன டவல் ஏதாவது இருந்தால் அதை வந்து அழகாக தொடச்சி எடுத்துருங்க. நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரீல்ஸ் பண்ணும்போது ரெகுலராக நான் வந்து ஐடெக்ஸு ஐலைனர் வைப்பேன். இது மஸ்காரா வைக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கண் எரிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதனால் கொஞ்சம் அழுத்தி தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து 3 ஸ்டெப்பு கிளென்சிங் பண்ணணும், ஸ்க்ரப்பு பண்ணணும், அப்புறம் வந்து மசாஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பேக் போடணும். இது 4 ஸ்டெப்பு தான். அந்த 4 ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. முதல்ல நம்ம கிளென்சிங்க்கு என்ன வேணும்னா பசும்பால் பாருங்கள். பசும்பால் நம்ம வீட்டில் மாடு இருக்குது. அதனால் நான் வந்து பசும்பால் கிடைக்கலன்னா பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக போய் கஷ்டப்படணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், பசும்பால் 1 ஸ்பூன் உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க பசும்பால். ஏன்னா அதில் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடும். நல்ல ஒரு கிளென்சராக நமக்கு இருக்கும். அதே மாதிரி தேன், அந்த பசும்பாலில் தேன் ஒரு பிராண்டட் தேனாக இது பண்ணிங்க. நான் எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அது மாதிரி தேன் வந்து 1 ஸ்பூன் இது பண்ணிக்கோங்க. தேன் பாருங்கள், பசும்பாலில் தேன். ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கோல்டு ஃபேஷியலுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். என் ஃபேஸுக்கு நான் 1 ஸ்பூன் தான்ப்பா ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்பூனெல்லாம் இல்லை, நான் கையாலே கலக்கிக்கிறேன். தேனையும் பாலையும் நல்லா கலக்கிக்கணும். ஏன்னா இதை ஒரு நம்ம கிளென்சர், ஃபேஸில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறது மட்டும்தான் இதனுடைய வேலை. பசும்பால் அவ்வளோ நல்லா இருக்கும்பா, நல்லா க்ளோவிங் கொடுக்கும். அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. அதனால் நான் எல்லா இதுலேயுமே வந்து நேச்சுரல் ரெமடியில் இதை பாருங்கள், பசும்பாலும் தேனும் வந்து கலந்துட்டேன். அதில் வந்து காட்டன் இருந்தாக்கா காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனில் டிப் பண்ணுங்க. இப்படி காட்டன் இருந்தால் காட்டன் இருந்துங்க. இல்லைனா பாஞ்ச் வச்சுருந்தீங்கன்னா அந்த அது நல்லா இது பண்ணிங்கப்பா. மேலே இது பண்ணும். ஃபஸ்ட்டு கிளென்சிங் ஃபுல்லாக தொடச்சிக்கங்க. பாருங்கள், தொடச்சா நல்லா நம்ம ஃபேஸில் இருக்கிற இது எல்லாமே வந்துடும். யாரும் இல்லை, நானே எடுக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டில் மாமாவும் செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களும் 7:30க்கு தான் வருவாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாதாலே நானே வந்து எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் குனிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. கழுத்து வரைக்கும் போடுங்க. பால் தான் தெரியுதுங்களா, என் ஃபேஸில் நல்லா வடியுது பால். நான் கொஞ்சம் புடிஞ்சு எடுக்காமண்ணே. நம்ம இதை இது பண்ணிட்டு காட்டனால் துடைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. கையாலேயும் மசாஜ் பண்ணலாம். கண்ணுக்கு இதெல்லாம் டெய்லி நான் ஐடெக்ஸ் வைக்கிறேன் இல்லைங்களா ரீல்ஸ் பண்ண, அதனால் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும்.
எல்லாமே நேச்சுரல் தான்ப்பா. எல்லாமே கெமிக்கல் கலந்து இப்போ போடுறாங்க. இருந்தாலும் அது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒத்துக்காது. ஏன்னா நான் என்னுடைய ஸ்கின்னும் சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஆனால் ரொம்ப ட்ரை. எனக்கு வந்து கொஞ்சம் கண்ணலெல்லாம் பார்த்து போடுங்க. ஏன்னா கொஞ்சம் தேன் இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ். இது கேமராவில் லிப்ஸ்டிக் காலையில் பண்ணது தான். இதில் கேமராவில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி கிடையாது. லிப்ஸ்டிக்லாம் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து காட்டுது கேமராவில். பாலும் தேனும் தான்ப்பா ஃபஸ்ட்டு. ஹேரெல்லாம் நல்லா போனிட்டல் மாதிரி எடுத்து தூக்கி மேலே போட்டுடுங்க. பேண்ட் இருக்குது. ஐயோ பேண்டு போட்டிருக்காங்களே அக்கா நம்ம போடலையேன்னு நினைப்பீங்கன்ட்டு தான் நான் அதை எடுத்து போடலை. என்கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு டவல் வச்சுக்கோங்கப்பா. இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். கையாலேயும் வந்து நம்ம மசாஜ் பண்ணலாம், மசாஜ் கொடுக்கலாம். பட் நான் வந்து அதாலேயே எடுத்துட்டேன். ஏற்கனவே ஆயில் போட்டு எடுத்துட்டதுனால எனக்கு வேணான்னதுனால நான் விட்டுட்டேன். நல்லா தொடச்சிங்கப்பா. அது பாருங்கள், எனக்கு ட்ரை ஸ்கின் அதனால அப்படியே இது பண்ணி போச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பால் ஸ்மெல் வருந்தா. பிடிக்காதவங்க என்ன பண்ணலாம்? நிறைய மெத்தட் இருக்குது. இது கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்கிற பொருளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஒரு லெமன் எடுத்துக்கங்க. லெமனில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அரிக்குன்னு சொல்லுவாங்கப்பா. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ட்ராப்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 5 சொட்டு 6 சொட்டு அந்த மாதிரியான தண்ணிலாம் விட்டு அதை இதையும் பண்ணக்கூடாது. நான் கட் பண்ணிக்கிறேன். தனியாக சிங்கிளாக பண்ணுறது வீடியோ போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை. குழந்தைங்க வராங்களான்னு தெரியல. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும்ப்பா. ஸ்க்ரப்புக்கு ஒரு ஸ்பூன் நான் சர்க்கரை. என் ஃபேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கம்மியாக தான் இது பண்ணியிருக்கிறேன். ஸ்க்ரப்புக்குப்பா ஸ்பூன் நான் வந்து ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். ஒரு சிலருக்கு அது கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து 1/2 லெமன் போட்டுக்கிறேன். சுகரோட 1/2 லெமன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இதனுடைய ரிசல்ட். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து தேன் சேர்த்துக்கணும்ப்பா. சுகரு லெமன் ஆஃப் போட்டிருக்கேன். உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்குனா நிறையா போட்டுக்குங்க. எனக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் நான் ஃபேஷியலுக்காக தேன் வந்து சும்மா ஒரு ஸ்பூன். இப்போ இது மூணையுமே நம்ம கலக்கிக்கணும். ஆனால் ஸ்க்ரப்பு நம்ம கையால் தான் போட்டு ஆகணும். ஏன்னா மைல்டாக மசாஜ். ஏன்னா வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதை க்ளோஸ் பண்ணால் இது யூஸாக இருக்கும். பாருங்கப்பா, லெமன் ஹனி லெமன் தேன், அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, எலுமிச்சைப்பழம், சர்க்கரை, தேன், இது மூணுமே ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும். ஃபேஸ் சூப்பராக இருக்கும். கம்மலெல்லாம் கழட்டிடுங்க. நான் கழட்டலை. அதே வேறு நிறைய தரம் சொல்கிறேன். நான் டைமண்ட் போட்டிருக்கிறதால எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே போட்டிருக்கேன் நான் மூக்கில். நீங்கள் கழட்டிடுங்க. கழுத்து வரைக்கும் போடுங்க. ஒரு கையால் பண்ணலை. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாததால் தனியாகவே பண்ணுறதுனால நானாகவே ஹெல்ப் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாஜ் கொடுத்துக்குவேன். இந்த கார்னர்லாம் நல்லா போடுங்க. கண்ணுக்கு கீழே போடுங்க. கேமரா பார்த்து தான் பண்ணிகிட்ருக்குறேன். மிரரை கூட பண்ணுறேன். ரொம்ப
ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா இது. நாளைக்கு பாருங்கள். அதே மாதிரி ஃபேஷியல் பண்ணிவிட்டு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் நைட்டில், இப்போ நான் வந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணுறேன். இப்போன்னா டைம் வந்து இப்போது ஒரு 6:45 ஆகுது. இந்த டைமில் தான் பண்ணுறேன், ஈவினிங் டைமில் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் நைட்டில் நான் சோப் எதுவும் ஃபேஸில் போடக்கூடாது, அது கரெக்டாக இருக்கும். தூங்கி இருந்தால் ஃபேஸ் வந்து க்ளோவிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். லெமன் வந்து ஒரு சிலருக்கு வந்து அரிக்கும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு மேல் நட்டு பண்ணுங்கள். ஃபேஷியல் பண்ணும்போது பேசவே கூடாது. நான் பேசலைன்னா உங்களுக்கு புரியாது, நடத்தினால தான் பேசிட்டு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து பேசாமலே பண்ணுங்கப்பா. இது ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் கசகசப்பாக தான் இருக்கும். நான் குளிக்கவும் முடியாது, காலையில் குளிச்சாச்சு. இப்போ கழுத்தோட க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். பச்சை தண்ணி வச்சு, பச்சை தண்ணியும் ஆகாது. பண்ணிவிட்டு நான் தலை பின்னிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போது சூப்பராக இருக்கும்ப்பா. நாளைக்கெலாம் நான் ரீல் பண்ணுறேன் பாருங்கள். இதே ஃபேஸோட சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வர டைம் ஆகிடுச்சு, 7 ஆகிடுச்சு. இப்போது நான் 6:45க்கு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இது பண்ணும்போது. நம்ம தண்ணிலாம் எதுவும் வந்து பண்ண தேவையில்லை. இதிலே பண்ணாக்கா ரொம்ப நல்ல க்ளோவிங். தேன் எல்லாமே வந்து ஸ்கின்னுக்குள்ளே போச்சுன்னா அது நல்லா அப்சர்வ் கொடுக்கும் காலையில். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதாப்பா உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சொன்னால் தான் தெரியும். நீங்கள் சொல்கிறத தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, கேட்குறதோட சரியாக போயிடுது. அக்கா நல்லா இருக்குது, பண்ணி பாருங்கப்பா. உங்கள் நேச்சராக உங்கள் எதிரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் கேட்குறது இது கோல்டு ஃபேஷியல்ப்பா. வீட்டில் இருந்தே எப்படி பண்ணணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும்ப்பா. இப்பயே பாருங்க, தக தக தகன்னு இருக்குது ஃபேஸ் எல்லாம். சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த இடம்லாம் பண்ணணும். பாருங்க, பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு அடுத்து ஸ்டீமர் என்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ஒரு சில்வருடைய பாத்திரத்தில் தண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு தண்ணி போட்டு இது பண்ணி எடுத்துட்டு நான் வந்து சில்வர் பிளேட்டில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் தொடச்சிட்டேன். கொஞ்சம் என் ஃபேஸ் மறைஞ்சு தான் இருக்கும். ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, அதனால் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணணும். நான் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்டீமர் இருக்குது. நான் கரண்ட்டில் போட்டு நான் ஆவி பிடிச்சா உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ஸ்டீமர் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணி ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, வேதுன்னு சொல்லுவாங்க, ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து இப்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா மழை மழைன்னு இருக்குது. என்னுடைய ஃபேஸே
நான் பாருங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து வீட்டிலருந்தே நிறைய பண்ண முடியாத நிறைய பேர் இருக்கிறீங்க. இதிலருந்தே நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கலாம். நம்ம போய் பார்லர்லாம் போகணுன்னு இல்லை, அது நம்ம வீட்டிலருந்தே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நீங்கள் நிறைய கேட்கறதுனால பண்ண முடியாதவங்களுக்குலாம் நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் எனக்கு பயனும். நான் படித்து எதுவும் பார்லர் எதுவும் வைக்கல, உங்களுக்கெல்லாம் சொல்லுறது எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இதனால் இவ்வளோ பேர் பயனடைகிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போது சுட தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். சில்வர் பாத்திரத்தில் புகை வருதுங்களா, இதுதான் ஸ்டீமரு என்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து எப்படி இது பண்ண ஆவி பிடிக்கணும். இப்போது உங்கள்கிட்ட ஒரு பெட்ஷீட் இருந்ததுன்னா இல்லை டவல் இருந்தால் கூட இது பண்ணிக்கோங்க. நான் ஆவி பிடிச்சிட்டு நான் வரேன் உங்களுக்கு லைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆவி பிடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு. இந்த மாதிரி தான் நீங்களும், ஏன்னா என்கிட்ட ஸ்டீமர் இருக்குது. நான் இது பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பிடிச்சாச்சு. இப்போது டவல் எடுத்து நம்ம தொடச்சிக்க வேண்டியதுதான். ஒரு காட்டன் டவல். இப்போது நம்ம பிளாக் ஹெட்ஸ் எனக்கு இல்லைப்பா, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்காக நான் இது பண்ணுறேன். இங்கே இருக்கும் சோறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே முட்டை முட்டையாக, அதுதான் இதுதான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர். ஆனால் என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லாததுனால இப்போ நான் வந்து இதில் பண்ணலை. பின்னலையும் பண்ணலாம், பின்னல் அடிப்பக்கம் அந்த ரவுண்ட் பக்கம் பண்ணலாம். ஆனால் குஷி கிளிப்லேயும் ஒரு சிலர் பண்ணாங்க, அதனால் நான் குஷி கிளிப் எடுத்துக்கிறேன். பிடிச்சி அதுக்காக அக்கா தான் வந்து ஃபேஷியலில் பண்ணாங்க. இதை இது பண்ணாலே வந்துடும், பொறுமையாக சாஃப்டாக பண்ணுங்க. எனக்கு இல்லை, நான் உங்களுக்காக பண்ணுறேன். நான் இந்த இடத்துலலாம் இருக்கும். இது குஷி கிளிப்லேயும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சேஃபாக பண்ணுங்க, சேஃப்டியாக பண்ணுங்க. அக்கா பண்ண சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து பண்ணோம். எங்களுக்கு வந்து காயமாயிடுச்சின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம லைட்டாக மசாஜ் கொடுத்துடணும் ஃபேஸுக்கு. 3வது ஸ்டெப்பு இப்போ பண்ணுறோம். 3வது ஸ்டெப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து அலோவேரா ஜெல்லு. உங்ககிட்ட வீட்டில் இருந்ததுனாக்கா அதை யூஸ் பண்ணிங்க. ஒரு சிலருக்கு அது ஆகாதுன்னு சொல்கிறீங்க. நான் வந்து ஷாப்பில் வாங்கினது தான் இருக்குது. நான் அவங்கவுங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, நான் என் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போடணும் எங்களுக்கு கிளாஸ் எடுத்ததில். ஆனால் ஆக்சுவலி என் ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல்லு நான் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, அதில் 1/2 லெமன் இதில் போட்டுக்கணும். அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் அதை பாருங்கள் ஜெல்லு இது இருக்குது பாருங்கள். அலோவேரா ஜெல்லு, லெமனு 1/2 லெமன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு லெமன் இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே ஒத்துக்கிட்டா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 லெமன் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கிட்டேன், ஸ்க்ரப்புக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூனு ஆலிவ் ஆயில். இல்லைன்னா வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய், இல்லைன்னா பாதாம் ஆயில், எது வேணுமோ. ஆனால் என்கிட்ட வந்து விளக்கெண்ணெய் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ட்ரை, ரொம்ப கூலிங் இருக்காது, ஃபேஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குன்றதுனால குளிர்ச்சிக்காக நான் வந்து விளக்கெண்ணெய் தான் எடுப்பேன். நான் அதை எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விளக்கெண்ணெய் தான் நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கிறோம் நம்ம, அலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், என் ஃபேஸுக்கு போதும்னு. 1/2 லெமன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டருப்பா. ரோஸ் வாட்டர் வந்து இந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனாலும் நல்லா சூப்பராக ரிசல்ட். ரோஸ் வாட்டர் இங்கே பாருங்கள், பியூர் ரோஸ் வாட்டர் தான். நான் பாருங்கள் பெரிய பாக்ஸாக வாங்கி வச்சுக்கிறேன். இது 3ம் கலந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துடணும். இதில் என்னென்னா அலோவேரா ஜெல்லு, லெமன் 1/2 லெமன் இருக்குது, அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருக்குது, விளக்கெண்ணெய். இது வந்து ரொம்ப ஃபேஸை வந்து ஷைனிங்காகவும் பயங்கர க்ளோவிங்காகவும் இருக்கும். மைல்டாக மசாஜ் கொடுங்க. 3ஐயும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கையாலே ஸ்பூனெல்லாம் இது பண்ணலை, அது எனக்கு செட் ஆகாது.
திட்டமாக போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. வேஸ்ட்டாக தான் போகும். எனக்கு இவ்வளவே தேவையில்லை, இருந்தாலும் ஒரு உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிங்க. ஆனால் நான் விளக்கெண்ணெய் தான், எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் என்னனால ஃபேஸுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நான் எப்பயுமே விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். பாதாம் ஆயில் இருந்தால் பாதாம் ஆயில் கூட போட்டுக்கலாம். பாருங்க, இதுவே இவ்வளோ தூரம் மிச்சம் ஆகிப்போச்சு. வேணும்னா நம்ம டிப் பண்ணிக்கலாம். மைல்டு மசாஜ் கொடுங்கப்பா. ரொம்ப டீப்பாக போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்கின் இதை பண்ணிவிட்டு பாருங்கள், நான் பொட்டு கூட எடுக்காமல் ஃபேஷியல் பண்ணி இருக்கேன். சாரிப்பா, மைண்டில் எதுவே இல்லை. குழந்தைங்க வேற டைம் ஆயிடுச்சு, ஷாமன் ஆயிடுச்சு. அதனால் மைண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கு. இருக்கிறத நான் டச் பண்ணி மைல்டாக பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. கழுத்து வரைக்கும் பண்ணிங்கன்னா தான், இல்லைன்னா இது ஒரு கலராகவும் அது ஒரு கலராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு சொன்னாங்க லெமன் போட்டால் அரிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க லெமனை கூட அவாய்ட் பண்ணிடலாம். இதில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற அந்த காலத்துலலாம் எதை பார்லராக போனாங்க, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ணாங்க. அது மாதிரி தான் நம்மளும் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் போதும்ப்பா. ஏன்னா என் ஃபேஸில் நான் அடிக்கடிக்கு பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு டவல் இருந்தால் தொடச்சிடுங்க. இப்போது நம்ம வந்து பேக் போட்டுடலாம்ப்பா. கோல்டு ஃபேஷியலுக்கான பேக் என்னென்னாக்கா, பசும்பால். நான் பாப்பா வந்துட்டாங்க, சின்ன ஒரு ஹெல்ப்பு. கரெக்டாக பேக் போடுற டைமுக்கு வந்துட்டாங்க பாப்பா ஸ்கூல் விட்டு. பால் பாருங்கள், பசும்பால். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவுப்பா. ஏன்னா வந்து நம்ம மிஷின்லலாம் கொடுத்தா வந்து அது அரைக்கும் போது மிளகாத்தூள் ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குவேன். கடலை மாவுப்பா, கடலை மாவு பாக்கெட்டு. இன்னும் நான் பிரிக்க கூட இல்லை. கடலை மாவு 1 ஸ்பூன் எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவுப்பா. பசுபால், கடலை மாவு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்ப்பா, கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் இதுவும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். அது நாட்டு மருந்து கடையில் வாங்கினதுனால அது நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து வாங்கியும் அரைக்கலாம், அதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால் நம்ம வந்து இதுவாக இது பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பிடிமா. மஞ்சள்ப்பா, இப்படி கொஞ்சம் கட்டு. மஞ்சள் பாருங்கள், கஸ்தூரி மஞ்சள். அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. மஞ்சள் தான், அந்த காலத்துலலாம் மஞ்சள் தான் இது பண்ணுவாங்க. அதனால் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்குங்க கஸ்தூரி மஞ்சள்ப்பா. அதுக்கப்புறம் வந்து தேன்ப்பா. தேன் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளவும் க்ளோவிங்காக இருக்கும். நல்ல பிராண்டட் தேனாக வாங்கிக்கோங்க. பாருங்கள், தேன் தேவையான அளவு தேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர்.
அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர்ப்பா. இதில் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். எனக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேக் போட்டுடலாம். இது உள்ள எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும்ப்பா. என்கிட்ட ப்ரெஷ் இருக்குது, கையால் தான் போடுவேன். ஒரு மாதிரி கையில் சக்கரைலாம் போட்டதுனால எல்லாத்தையுமே இதுவாக இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், இதில் எண்ணெய் இருக்குது, கடலை மாவு, பால், பசும்பால், கடலை மாவு, அதுக்கப்புறம் தேன், ரோஸ் வாட்டர் அண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். ஃபேஸில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும்ப்பா ஃபேஸில். இதுதான்ப்பா கோல்டு ஃபேஷியல். ஃபேஸ் பாருங்கள், அப்படியே கோல்டாக மாறுது பாருங்கள். கடையிலலாம் 2000 3000 போட்டு தான் நம்ம வந்து பண்ணணும்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு என்னுடைய டாட்டருக்கே இப்போ பண்ணணும்னு, ஏன்னா மீந்து வீணாக தான் போகும், அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி தான் விட்டு பார்க்கணும். நான் கேமராவே பார்த்து பண்ணுறதுனால எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலப்பா. இந்த 10 ரூபா கடையெல்லாம் இந்த ப்ரஷ் கிடைக்குதுப்பா. நாங்கள் தான் கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். இந்த ப்ரஷ்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. 10 ரூபா பொருள் போடுற இடத்துல இந்த ப்ரஷ் கிடைக்குது ஈஸியாக. அதனால் அந்த இடத்துல இருந்தால் வாங்கிக்கோங்க. 10 ரூபா தான் இது. காஸ்ட்டாலாம் எதுவும் நான் இது பண்ண மாட்டேன்ப்பா, ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். பாருங்கள், இப்படி தான் கோல்டு ஃபேஷியல் பண்ணுறாங்க. அது கெமிக்கல் கலந்து போடுறாங்க. இதில் எவ்வளோ மஞ்சளில் எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துலலாம் எல்லாரும் மஞ்சள் போடாமல் இருந்ததே கிடையாது. இப்போ தான் எல்லாருமே நம்ம வெயிலில் போடுறதுனால அது அப்படியே கொஞ்சம் பிளாக்காக ஃபேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து போட மாட்டேங்கிறோம். ஆனால் மஞ்சளில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. கோல்டு ஃபேஷியல்லாம் இப்படி தான்ப்பா பண்ணுறாங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பாருங்கள், என் ஃபேஸ் எவ்வளோ இதுவாக இருக்குது. நீங்கள் பார்லரில் பார்த்தோன்னா அவங்க ஃபேஸும் இப்படி தான் இருக்கும், மின்னு இருக்கும். அதில் கொஞ்சம் கெமிக்கல் கலந்தனால இன்னும் கொஞ்சம் பளபளப்பு அதிகமாக இருக்கும். இது பசும்பால், ரோஸ் வாட்டர், தேன், கஸ்தூரி மஞ்சள். வாங்கி அரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்குலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே வாங்கிப்போம்ப்பா. இதுங்க இப்போது இது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும்ப்பா. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என் ஃபேஸை உங்களுக்கு காட்டுறேன். கண்ணரெல்லாம் பட போகுதுப்பா. ரொம்ப சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. தேங்காய் எண்ணெய் போடுங்கப்பா ரெகுலராக. ரொம்ப ஷைனிங் கொடுக்கும், க்ளோவிங் கொடுக்கும். எந்த இது பண்ணாலும் அது ஒரு நல்ல கிளென்சராகவும் இருக்கும். நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. உள்ளே நமக்கு முன்னாடியே போட்டதுக்கு முன்னாடியே போட்டு இது பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த எரிச்சல் இருக்காது. இவ்வளோதான்ப்பா கோல்டு ஃபேஷியல். கொஞ்சம் எரியுது, கண்ணில் பட்டுட்டு இருக்குது போல். லெமன் இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நான் காட்டன் வச்சு டிப் பண்ணிக்கிறேன். டவல் வச்சு கண்ணில் பட்டுடுது போல். லெமன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கப்பா. எனக்கே கண்ணில் பட்டுடுச்சு, எரிச்சலாக இருக்குது. லெமன் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்போவுமே பார்லர் போனாலும் சரி, கண்ணுக்குள்ளே இறங்காத அளவுக்கு திட்டமாக பண்ணணும். இது ஃபேஸில் 20 மினிட்ஸ் இருக்கணும்ப்பா. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படியே தான் வாஷ் பண்ணணும். நாளைக்கு வாஷ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு கூட, இப்போ நைட் ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சோப்பு எதுவுமே போடக்கூடாது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய இதுக்குள்ளே ஸ்கின்னுக்குள்ளே எல்லாம் போய் அப்சர்வ் ஆகி இது பண்ணும்போது தான் க்ளோவிங் கிடைக்கும்.
அதனால் வந்து இது உடனே வந்து ஐயோ ஃபேஷியல் அவங்க பண்ணாங்க உடனே எங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலன்னு சொல்லிடாதீங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் இயற்கை பொருளை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதை 15 நாளைக்கு ஒரு தரம் இதை வந்து நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோவிங்கும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஏன்னா அது உடனே வந்து கெமிக்கல் வந்து ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னோடைய இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுது. இது நம்ம நேச்சுரல் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். உடனே ஐயோ இதெல்லாம் இது கோல்டு ஃபேஷியல் இதுவா இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான்லாம் ரீல்ஸ் பண்ணும்போது பார்க்குறீங்கல்ல, சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் சின்ன சின்ன ஃபேஷியல் குட்டி குட்டி ஃபேஷியல் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணிக்குவேன். நான் எதுவும் பார்லர்லாம் போய் நான் செலவு கற்றுக்கிட்டேன் செலவு பண்ணி, ஆனால் அது எதையுமே நான் யூஸ் பண்ணலை. சரி, அதுக்கான இது உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்து தான் இப்போ ஒன்று ஒன்றா நான் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் புரட்டி உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ரிசல்ட் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு தரம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேஷியல் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஃபேஸில் வந்து அந்த ரியாக்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து அது இதுன்னது உடனே நம்ம ஆகணும், உடனே நம்ம வந்து க்ளோவிங் ஆகிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இதுவாகும். ஆனால் இது ஒன்ஸ் 15 நாளைக்கு ஒரு தரம் அந்த ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து க்ளோவிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும்பா. நல்லா ஷைனிங் இருக்கும், சாஃப்ட் இருக்கும், பயங்கர க்ளோவிங் இருக்கும்பா. கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கிறோம்னாலே நமக்கு ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு க்ளோவிங் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், நான் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வரேன்ப்பா. ஓகேவா? பாருங்கள், நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து சோப்பெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா நான் நாளைக்கு காலையில் தான் போடணும். இப்போ தானே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 8:30 ஆகுது நைட்டு. காலையில் பாருங்கள், என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து கோல்டு ஃபேஷியல். இது போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு, ஏன்னா வந்து இது கெமிக்கல் கிடையாதுப்பா, எல்லாமே நேச்சுரல். அப்படின்னும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு போட்டுட்டு உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாதீங்க. எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும் நம்ம நேச்சுரலை பொறுத்த வரைக்கும். ஆனால் நல்லா அழகாக இருக்கும். நாளைக்கு பாருங்கள், இப்போவே எனக்கு நல்லா தெரியுது, நைஸாக இருக்குது ஃபேஸு, நல்ல க்ளோவிங் இருக்குது, நல்லா லைட் இருக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய ஃபேஸு. அதே மாதிரி இது வந்து 15 டேஸுக்கு 1 டே பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கிற அழுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம ரெகுலராக கூட கிளென்சிங் பண்ணிக்கலாம். கிளென்சிங் வந்து வேறு எதுவுமே தேவையில்லைங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் போட்டு நைட்டு தூங்கும்போது அதை நல்லா இது பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியால் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். நம்ம ஃபேஸில் வந்து ரெகுலராக வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து படியாதுங்க. தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு, க்ளோவிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஃபேஸை வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு. அதனால் இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபேஸை வந்து வெறும் தண்ணியில் தான், கொஞ்சம் பச்சை தண்ணியில் தான், சுடு தண்ணியில் கழுவக்கூடாது. பச்சை தண்ணியில் கழுவிட்டு இது ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. நாளைக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி எதுவுமே சோப்பு இப்போ வந்து 24 ஹவர்ஸ் இல்லை, 8 ஹவர்ஸ் இல்லை, 16 ஹவர்ஸ். இது வந்து 8 ஹவர்ஸ் போதும்பா. 8 ஹவர்ஸ் வந்து போடணும், நான் போடவே கூடாது. ஏன்னா உள்ளே போய் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்குது. அதனுடைய இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா உள்ளே போய் அந்த க்ளோவிங் கொடுக்கணுன்னாக்கா நமக்கு 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். சோப்பு தயவு செஞ்சு போடாதீங்க. இப்போ நான் சோப்பெல்லாம் போடலை, வெறும் பச்சை தண்ணியில் தான் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ப்பா.